ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கைக் கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல நகரப்படலத்துல 56வது பாட்டு பார்க்க போறோம். ஆடுவார் புரவியின் குரத்தை ஆர்ப்பன சூடுவார் இகழ்ந்த அத்தொங்கல் மாலைகள் ஓடுவார் இழுக்குவது ஊடல் ஊடு உறக்கூடுவார் வனமுலை கொழித்த சாந்தமே. இதான் பாட்டு. இப்போ பதம் பிரித்து பொருள் பார்க்கலாம். சூடுவார் இகழ்ந்த தொங்கல் மாலைகள், மாலை சூடிய மகளிர் இகழ்ந்து எரிந்து விட்ட மாலைகள். இந்த இடத்துல இகழ்ந்த அப்படின்னா இந்த மாலை எனக்கு வேணாம் அப்படின்னு வாடினதுக்கப்புறம் அதை வந்து வீசி எறிகிறாங்க. அந்த வாடிய மாலைகள் அப்படின்னு சொல்கிறதுக்காக அத்தொங்கல் மாலைகள், அப்படி தொங்கிவிட்டது அப்படிங்கிறதுனால தொங்கல் மாலைகள் அப்படின்னு சொல்கிறார். ஆடுவார் புரவியின் குரத்தை ஆர்ப்பன, ஆடுகின்ற நெடிய குதிரைகளின் குழம்புகளை பிணிப்பனவாகும். இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதாவது 144வது பாட்டில் பதங்களில் தன்னுமை பாணி பண்ணுற விதங்களின் விதிமுறை ஜதி மிதிப்பவர் மதங்கியர் அஜதி வகுத்து காட்டுவ சதங்கைகள் அல்லன புறவித்தார்களே அப்படின்னு வர்ற பாட்டில் புறவித்தார்கள், புறவினா நான் புறத்தக நமக்கு முன்னாடி செல்வது குதிரை அப்படின்னு சொன்னேன்ல. அதனால இந்த இடத்துல ஆடுவார் புரவியின் குரத்தை ஆர்ப்பன அப்படிங்கிற இடத்துல புரவிங்கிறது குதிரையை குறிக்குது. குரம் அல்லது குரம்பு, குரம், குழம்பு இந்த சொற்கள் எல்லாமே வந்து குதிரையினுடைய கால்களை குறிக்கும். அதாவது நம்ம ஹார்ஸ் ஷூன்னு சொல்கிறோம்ல, அந்த குரம் அப்படிங்கிறது அந்த பொருளில் தான் வருது. ஆர்ப்பனை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆர்கலி அப்படின்னா அன்மொழி தொகைன்னு மிகுந்த ஒலியை எழுப்பக்கூடிய கடலை குறிக்கும் அப்படின்னு சொன்னேன்ல. அதனால ஆர்ப்பரிக்கிறாங்க அப்படின்னு கூட நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம்ல. அதனால ஆர்ப்புங்கிற சொல்லுக்கு பேரொலி, சிரிப்பு, போர் இந்த மாதிரி வர அர்த்தம்லாம் இருக்குது. இதை தவிர கட்டுதல், ஆர்த்தல் அப்படின்னா கட்டுதல்ன்ற ஒரு அர்த்தமும் இருக்குது. அதனால் இந்த இடத்துல ஆடுவார் புரவியின் குரத்தை ஆர்ப்பன அப்படின்னா ஆடுகின்ற நெடிய குதிரைகளின் குழம்புகளை பிணிப்பனவாகும் அப்படின்னு, அதாவது கட்டுகின்றது அப்படின்னு. ஆர்ப்பன அப்படின்னா கட்டுகின்றது அப்படின்னு சொல்கிறார். ஊடல் ஊடு கூடுவார் புலவி இடையிலே நிகழ பின் ஆடவருடன் கூடி மகிழும் மகளிர், அதாவது பெண்கள் வந்து ஆடவர்களுடன் கூடி இன்பம் முற்று அதன் பின் விலகுவார் வனமுலை கொழித்த சாந்தம், அழகிய தனங்களிலிருந்து வழித்து வீதியில் எரிந்த சந்தன தேய்வை ஓடுவார் இழுக்குவது அத்தெருவில் ஓடுபவர்களை வழுக்கி விழச் செய்வனவாம். இப்போ நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இந்த பாட்டின் மூலமாக கம்பர் என்ன சொல்ல வராரு? மகளிர் அவங்க அணிந்த மாலைகளை வந்து வீதியில் வீசி எறிகிறாங்க. அந்த மாலைகள் குதிரைகளின் கால்களை கட்டுகிறது அப்படின்றது ஒரு விஷயம். இன்னொன்று, அந்த மாதிரி ஆடவர்களுடன் கூடிவிட்டு பின் அந்த மகளிர் என்ன பண்ணுறாங்க, அவங்க மார்பில் இருக்கக்கூடிய சந்தன குழம்பை வந்து வீதியில் அதையும் எடுத்து எறிகிறாங்க. அந்த சந்தன குழம்புனால வழுக்கி அந்த பக்கம் தெருவில் ஓடுறவங்க வழுக்கி விடுறாங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ இது வந்து இதே மாதிரி நளவெண்பால புகழேந்தி புலவர் மாவிந்தம் அப்படிங்கிற ஒரு நகரத்தை பற்றி வர்ணிக்கும் போது அந்த நகர் எப்பேற்பட்டது அப்படின்னு சிறப்பை கூறுற இடத்துல ஒரு பாட்டு வருது. இதே கருத்து இருக்கு, நான் அதை படிக்கிறேன் கேளுங்க. கோதை மடவார்த்தம் கொங்கை மிசை திமிர்ந்த சீதக்களப செழுஞ்சேற்றால் வீதிவாய் மானக்கரிவழுக்கும் மாவிந்தம் என்றுள்ளதோர் ஞானக்கலைவாழ் நகர் அப்படின்னு. இதுதான் பாட்டு. இதில் என்ன சொல்கிறாருன்னா, கோதை மடவார்த்தம் கொங்கை மிசை திமிர்ந்த பூமாலை அணிந்த இளம்பெண்களின் மார்பிடத்தில் பூசப்பெற்ற சீதக்களப செழும் சேற்றால், சீதக்கிழமை செந்தாமரை பூம்பாதச்சிலம்பு பல இசைப்பாட அப்படின்னு வரும்ல, அதில் சீதக்கிழமை அப்படின்னாலே அது வந்து குளிர்ச்சியான கலவையான சாந்தத்தான் சொல்கிறாங்க. சந்தனம் சாந்தாகிய வளமுள்ள குழம்பினால் வீதிவாய் மானக்கரி வழுக்கும். கரின்னா நான் யானைன்னு சொல்லியிருக்கேன். அதனால தெருக்களில் மானக்கரி அப்படின்னா ரொம்ப பெரிய யானைகள், தெருக்களில் பெரிய யானைகள் சறுக்குகின்றன. மாவிந்தம் என்று உள்ளது அப்படி ஞான கலைவாழ் ஓர் நகர்.
உண்மை ரொம்ப ஞான மிக்கவர்கள் இருக்கக்கூடிய ஒரு நகர் அப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இது நளவெண்பாங்கிறது புகழேந்தி புலவரால் 13ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பெற்ற ஒரு நூல். கம்பர் உடைய ராமாயணம் அதுக்கும் முன்னாடி, அதாவது ஒரு 300 வருஷங்களுக்கும் முன்னாடி எழுதப்பெற்றது. அதனால் நான் எதுக்காக இந்த உதாரணத்தை சொல்ல வரேன்னா, கம்பராவது அந்த பக்கம் ஓடுறவங்க தான் வழுக்கி விடுறாங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் புகழேந்தி புலவர் இன்னும் ஒருபடி மேலே போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த தெருவில் போகிற பெரிய யானையே வழுக்கி விழுது அப்படின்னு அதை இன்னும் கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்கிறாரு. இது கம்பருடைய ஒரு இந்த 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 பாட்டு தான் அவருக்கு அங்கே ஒரு கற்பனையை வந்து குதிரையை தட்டி விடுறதுக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்திருக்கு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ இந்த பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. ஆடுவார் புறவியின் குரத்தை யார்பன, சூடுவார் இகழ்ந்த தொங்கல் மாலைகள், ஓடுவார் இழுக்குவது ஊடல் ஊடு உறக் கூடுவார் வனமுலை கொழித்த சாந்தமே. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திः.